பொதுவா இந்த தோஷங்கள் இருந்தாலே, இந்த திருமணத்துக்கு வந்து ரொம்ப தள்ளி போடுறாங்க அப்படின்றனால, நெறைய பேர் வந்து இந்த காலஸ்தி, இந்த மாரி நெறைய கோவில்கள்லாம் போறாங்க. இப்படிலாம் போனா அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிருமா? இப்போ நீங்க காளஹஸ்தி அப்படின்னு சொல்லும்போது, அங்க ஃபேமஸா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு, கேது தோஷத்துக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள், சர்ப்ப தோஷத்துக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள், இதுக்கெல்லாம் வந்து காளஹஸ்திக்கு வந்து போவாங்க. அந்த கல்யாணம் ஆகாம அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா? ராகு, கேது தோஷத்தினால கல்யாணம் ஆகாம இருக்கு. இன்னொரு ராகு, கேது உள்ள ஜாதகத்த தான் இணைக்கணும் அப்படிலாம் கேட்டீங்க இல்லையா? இப்ப அந்த மாரி நபர்களுக்கு ரொம்ப உகந்த கோயில்னு சொல்லி, ஆ அந்த பரிகார ஸ்தலமா வந்து காளஹஸ்தி அப்படின்றது இருக்கு. ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்றது இருக்கு. ஆ நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு, பரிகாரம் பண்ணா எனக்கு சரியாகுன்ற நம்பிக்கை இருக்குன்ற நபர்கள். நான் ஒரு ஜோதிடர்னா, நான் வந்து பெருசா பரிகாரத்துக்குள்ள போமாட்டேன். இறை வழிபாட்டுக்குள்ள நான் போமாட்டேன். அது சார்ந்த விஷயங்கள பத்தி பேசுவேன். அதுக்கும் கர்மாக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு பேசுவேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனை தீந்துரும்ன்ற மாதிரியான சஜஷன் நான் என்னைக்கும் குடுத்ததில்ல. பட் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு பரிகாரத்தின் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற பட்சத்தில, குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில, ஆடி மாசம், கழிவுக்கான மாசம், கெட்ட விஷயங்களெல்லாம் நம்மிலிருந்து அகற்றக்கூடிய மாசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்பிக்கை இருக்குன்ற பட்சத்தில, நீங்க காளஹஸ்தி போயிட்டு, அந்த மாரியான விஷயங்கள், ராகு, கேது பூஜைகள் இதெல்லாம் வந்து தாராளமா பண்ணலாம். இது கழிவுக்கான மாசம். அண்ட் அந்த ஸ்தலமே வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா கிளென்சிங்க்கு உண்டான ஒரு ஸ்தலம்.